வழிமுறைய நான் தெளிவா சொல்றேன். தெளிவா பார்த்து தெளிவா பண்ணிக்கங்க. இது வந்து நீங்க கோயில் வச்சிருக்கோம் வந்து உங்களுக்கு கிளைண்ட் வருவாங்க, அவங்க இதை பண்ணக்கூடாது. கோயில் வச்சு கிளைண்ட் வரவங்க எதிர்க்க இதை பண்ணி கொடுக்கக்கூடாது. இதுல வர மையம் மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களுக்கு இதுல வர மைய மட்டும்தான் தரண மாட்டீங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வேலை வந்து நீங்க செஞ்சுக்கலாம். ஒரு கண்கட்டு விட்ட மாதிரி கருமுறையில கேரளா முறையில இது ஒரு கண்கட்டு விட்ட மாதிரி ஒரு பண வலை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒழுங்கா கட்டுறதுல இங்க இருக்கிற மரத்துல இருக்கிற ஓலை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஹலோ, ஒரு 12 மணிக்கு வந்துருங்க. புரியுதுங்களா? தாலி பண்ணன்னு சொல்லுவாங்க. அந்த பணம் இருக்க ஓலை தான் நீங்க பயன்படுத்தணும். ஒரு 1/2 அடி அல்லது 1 அடி. இதுங்களா எடுத்து தெரியுங்களா? எடுத்து தெரியுங்களா எல்லாருக்கும்? உன்னையும் என்னையும் ஆணையும்
இல்லைங்களா? போர்டு ஒதுக்குதுங்க. ஒரே நாள் வேலை நடக்கும். 4 நாள் 5 நாள் கிடையாது, ஒரு நாள்ல வேலை நடக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங்கா நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலமே அதுக்கான வழிமுறையை உங்களுக்கு தேடி தரும். இப்ப கணவன் வந்து மனைவி வசியம் அனுப்புறாங்க, நெத்தியில வச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுல சண்டைக்கு போயிருப்பாங்க. அப்ப போயிட்டு கணவன் போயிட்டு இந்த மைய வச்சுக்கின்னு போய் கூப்பிடும் போது அவங்க மனைவி அவங்கள தேடி வந்துருவாங்க. காதல் அப்படிதான், காதல் அப்படிதான். காசு பணம் நம்ம கரவாங்க போறோம், இதுல மை ரெடி பண்ணி நெத்தியில வச்சுட்டு போனீங்கன்னா காசும் பணத்தை வீட்டுல வந்துடும். நீங்க யாரு வந்து மாரணம் பண்றீங்கன்னா அவங்களுக்கு நீங்க நெத்தியில வச்சுக்க கூடாது, அவங்களுக்கு யார் மூலியமாக அவர் தலையிலேயே அவங்க உடம்புல தடை விட்டுனார் இதுல மைய செஞ்சு. புரியுதுங்களா? எல்லா வேலையும் இந்த ஒரு ஓலை செஞ்சிடும். நீங்க பெருசா பூஜை பண்ண தேவை, அதுக்கு படையில வைக்க தேவை, இதுக்கான ஒரு பலி குடிக்க தேவை. இந்த ஓலையில அனைத்து முடிச்சுக்கலாம். மந்திரம் புரிஞ்சுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? கடைசியில இல்ல அங்க போயிடலாமா? அதான் அங்க போயிடலாம் நினைக்கிறேன். போர்டு வந்து ஒட்டிருக்கு, எழுத முடியும்.